முடியாதுன்னு சொல்லிட்டு டாஸ்மாக் ஊழியர்கள்லாம் அதை எதிர்த்து நாங்கள் கடையை மூடி போராட்டம் பண்றோம் அப்படின்னு ஒரு நாள் முழுக்க மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை கூட மூடப்பட்டிருக்கு. அதாவது மாமூல் கேட்டு கடையை மூட வச்சிருக்காங்க. ஆட்சிக்கு 10 நாளுக்குள்ள மாமூலாம் எது தாவேக்கா. அப்புறம் வடசனையில தாவேக்காவோட ஆதரவாளர் ஒருத்தன் அவன் என்ன பண்றான்னு பார்த்தா வீட்டு மாடில் கஞ்சா செடி வளர்த்துட்டு இருக்கான். என்ன கஞ்சா செடி வளர்க்குறேன்னு கேட்டா நான் ஒரு ஆன்மீகத்துக்காக ஒரு ஆராய்ச்சிக்காக வளர்க்குறேன் அப்படின்னு காவல்துறைகிட்ட காவல்துறையிட்டே போய் வியாக்கியானம் பேசுறான். என்ன தெரியும்? தாவேக்கா ஆளுங்கட்சியா இருக்குங்கிற ஒரே துணிவு ஒரே தெரியும். அப்புறம் சோழியநல்லூர்ல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஈசிஆர் சரவணன் அங்க சோழியநல்லூர்ல டெக் மஹேந்திரா நிறுவனத்துல அந்த டெக் மஹேந்திரா நிறுவனத்தோட குடோன்ல பெரிய தீ விபத்து. அந்த தீ விபத்தை பார்வையிட போறாப்புல. அதை பார்வையிடட்டும், அதுல ஒண்ணும் இல்லை. ஆனா பார்வையிடுற அந்த காட்சியை அங்க பத்தி எரியுது, அந்த குடோன் பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு. அப்படியே தீ ஒரு வான அளவுக்கு அவ்வளவு பெரிய தீயா இருக்குது. அந்த தீயை ஒரு பார்வையிடுற காட்சி இருக்குல்ல, அதை படம் பிடிச்சு கத்தி படத்தோட பின்னணி இசையை போட்டு அதுல ஒரு ரீல்ஸை போட்டு விடுறாப்புல. யாரு? இந்த ஈசிஆர் சரவணன். அப்புறம் தென்காசியில ஒரு மருத்துவமனைக்குள்ள, அரசு மருத்துவமனைக்குள்ள போய் அங்க ஒரு பெண்ணு கோட்டு சுட்டை போட்டுக்கிட்டு, அதாவது அந்த மருத்துவர் மாதிரி கோட்டை போட்டுக்கிட்டு போய் கேள்வி கேட்குது, விசாரணை பண்ணுது, ஆய்வு பண்றங்குது. யார் இந்த அம்மா? புதுசா மருத்துவத்துறைக்கு அமைச்சரா போட்டாங்களா? யார் சுகாதாரத்துறை அமைச்சரா? யார் இந்த அம்மா அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா தாவேக்காவோட மருத்துவ அணியா. எப்படி தாவேக்காவோட மருத்துவ அணி போய் அரசு மருத்துவமனைக்குள்ள போய் ஆய்வு பண்ணுது, கேள்வி கேட்குது, விசாரணை பண்ணுது. இதுக்கெல்லாம் யார் அதிகாரத்தை கொடுத்தா? அப்ப கட்சியில எல்லோருக்கும் விளம்பர வெறி, விளம்பர மோகம், அதுக்கு ரீல்ஸ். இந்த உச்சபட்ச கூத்து என்னன்னா, தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் விஜய் தலைமையில மாற்றுத்திறனாளி உறுப்பினர்கள் கூட்டம் நடக்குது. அதுல ஒரு அதிகாரி குறித்து ஒரு அதிகாரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த அதிகாரி ஒழுங்கா செயல்பட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பக்கத்துல உட்காந்துக்கிற ஐயா அப்படியே அலைபேசி எடுத்து அப்படியே செல்ஃபி மோட்ல அப்படியே காணொலி எடுத்துட்டு இருக்கிறாப்புல. காணொலி எடுத்தோடு மட்டும் இல்லாம அந்த சமூக வலைதளங்களை பகிர்ந்து விட்டாப்புல. பகிர்ந்த பிறகு அவற்றை கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்னங்க அப்படி முதலமைச்சரோட அந்த கலந்தாய்வுல தலைமைச் செயலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான கூட்டத்தில் போய் இப்படி நீங்க காணொலி எடுத்தீங்கிறப்ப அது முதலமைச்சருக்கும் தெரியும். அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாப்புல, பார்த்து சிரிச்சாப்புல, அவரும் ஒன்றும் சொல்லல அப்படிங்கிறாப்புல. அதாவது தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் தலைமையில் நடக்கிற கூட்டத்தில் அவர் கண்பார்வையில் உட்கார்ந்துக்கக்கூடிய ஒருத்தர் செல்ஃபி ஆன் பண்ணி வீடியோ எடுத்துருக்கிறாப்புல. வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களையும் பகிர்ந்து விட்டாப்புல. ஆனா இவர் கேட்டா முதலமைச்சரே ஒன்றும் சொல்லல அப்படின்னு அப்படியே அலட்சியமா பதில் சொல்றாப்புல. அப்புறம் இந்த ஆட்சியோட லட்சணம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இதுவெல்லாம் சான்று. இதையெல்லாம் மூடி மறைக்க அவங்க ஒரு கருத்துராகம் பண்றாங்க. அதாவது விஜய் நாற்காலியில் உட்கார்ந்தாரு. அந்த நாற்காலியில இந்த மாதிரி நாற்காலியில டர்க்கி டவல் போட்டிருந்தாங்க. டர்க்கி டவல் போடுறது சமத்துவத்துக்கு எதிரானது. அதை உணர்ந்து டர்க்கி டவலை தூக்கிட்டாப்புல. ஏன்னா அவர் சமத்துவத்தை போற்றக்கூடிய முதலமைச்சர் அப்படின்னு உருட்டுறாங்க. இது இந்த நாற்காலியில் இந்த டர்க்கி டவலை தூக்குனதுக்கு இவ்வளவு பெரிய வியாக்கியானம், இவ்வளவு பெரிய விளக்கம், அதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப். அப்புறம் பார்த்தா இல்லைங்க, அவர் இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்ல அவர் தான் சிறப்பானவர். கருணாநிதி மதிய வேளையில சாப்பிட வீட்டுக்கு போயிடுவாரு, ஜெயலலிதா சாப்பிட வீட்டுக்கு போயிடுவாங்க, எடப்பாடி வீட்டுக்கு போயிடுவாரு, ஸ்டாலின் வீட்டுக்கு போயிடுவாரு. ஆனா அவர் வீட்டிலேருந்தே சாப்பாடை கொண்டாந்து மதிய வேளையில ஒரு அரசு ஊழியர் போல உட்காந்து சாப்பிட்றாரு அப்படின்னு இந்த ஏஐயை பயன்படுத்தி ஒரு புகைப்படத்தை போலியா உருவாக்கி அதை நம்புற விதமா பரப்பிட்டு இருக்கிறாங்க. விஜய் படப்பிடிப்பின் போதே வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு வர ஆள் இல்லை. அவருக்கும் பிரத்யேகமாக சாப்பாடு அங்க அந்த பட தயாரிப்பு ஏற்பாடு பண்ணும். அப்படிப்பட்டவர் காலைல என்னமோ தயிர் சோறை எடுத்து வர்ற மாதிரியும், அந்த ஆறி போன தயிர் சோறை மதியம் வச்சு சாப்பிட்ற மாதிரியும் அப்படி ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. அப்புறம் தலைமைச் செயலகத்துல எல்லாரையும் 10 மணிக்கு வர சொல்லிட்டாரு. ஏற்கனவே எல்லாரும் 9 மணிக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. எப்ப? 9 மணிக்கு. 9 மணிக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்க ஆளை ஒரு 10 மணிக்கு வாங்குறாரு. அதையும் 10 மணிக்கு வர சொல்லிட்டாரு அப்படின்னு பில்டப். அப்ப முழுக்க பொய்யான கட்டுக்கதைகளால, கருத்துருவாக்கங்கள்ல தான் இந்த ஆட்சி வண்டி ஓடுது. ஒரு 10 நாள்ல இவ்வளவு கட்டுக்கதை. பொதுவா சொல்லுவாங்க, ஒருத்தங்க புதுசா ஆட்சி அமைச்சாங்கன்னா 6 மாத காலம் விமர்சிக்க கூடாது, கேள்வி எழுப்பக்கூடாது. ஏன்னா ஆட்சி நிர்வாகத்தை தெரிஞ்சுக்க கொஞ்சம் காலம் பிடிக்கும்.
அதனால விட்டு தான் பிடிக்கணும், 6 மாத காலம் அவகாசம் கொடுத்து வாய்ப்பு கொடுத்து அதுக்கு பிறகுதான் விமர்சிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க 5 நாள் 6 நாளுக்குள்ளேயே ஏதோ பல சாதனைகளை நிகழ்த்திட்டது போல வெறும் கட்டுக்கதைகளை கட்டமைக்கிறாங்க. அதுவும் ஊடகங்களை வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட சித்திரத்தை உருவாக்குறாங்க. அப்ப 6 மாத காலம் விமர்சிக்காம விட்டோம்னா உலகத்துல இப்படிப்பட்ட ஆட்சியை வந்து யாரும் கொடுத்தது இல்லை, அப்படிப்பட்ட ஆட்சியை விஜய் கொடுத்திருக்காரு அப்படின்னு மக்களை நம்ப வச்சிருவாங்க. மக்களை நம்ப வச்சு வேற ஒரு உலகத்துக்கு எல்லாரும் கொண்டு போயிருவாங்க. அதனால நாம இந்த ஆட்சியை விமர்சிக்க 6 மாதம்லாம் காத்திருக்க தேவையில்லை, 6 நாள் ஆனாலும் விமர்சிக்கலாம். ஏன்னா இடிப்பாறை இல்லாம ஏமாற மன்னன் கெடுப்பாறை இல்லாம கெடும் அப்படிங்கிறது வள்ளுவனோட குரல்மொழி. ஒரு ஆட்சியோட குறையை உணர்த்துவோர் இல்லைன்னா அந்த ஆட்சி வீழ்ந்துருங்கிறான். எப்ப சொல்றான்? மன்னராட்சி காலத்துல மன்னை வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்கப்படுறதில்லை, மன்னனை வந்து மக்கள் தேர்வு பண்ணப்படுறதில்லை. மக்கள் நினைச்சா ஒரு மன்னனை தோற்கடிக்க முடியாது, அங்க தேர்தல் கிடையாது, கட்சி கிடையாது. ஆனா அந்த மன்னராட்சி காலத்துல கூட மன்னர்களின் குறைகளை வந்து சொல்லணும் அப்படின்னு வள்ளுவன் பாடுறான். இது மக்களாட்சி காலம். இங்க வரி செலுத்தி வாக்கு செலுத்தி எல்லாத்தையும் தீர்மானிப்பது மக்கள். அப்ப ஆட்சியோட குறைகளை, குறைபாடுகளை, பிழைகளை, தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது ஒரு குடிமக்களோட தார்மீக கடமை. அந்த அடிப்படையில தாவேகாவோட குறைகளை அம்பலப்படுத்துவோம், இந்த கட்டுக்கதைகளை மக்கள் மத்தியில் போட்டு உடைப்போம்.